சிறந்தவன் மனுஷன், ஒரு ஹை கிளாஸ் அனிமல் மனுஷன். அதான் சொல்கிறாங்க. உயர்ந்த ரக மிருகம் மனுஷன் அப்படின்றாங்க. மிருகங்களும் சற்று சிறந்தவன்றாங்க. வேதம் சொல்லுது தேவனிலும் சற்று சிறியவன். ஹலோ, எது வேணும் உங்களுக்கு? மிருகங்களும் சற்று சிறந்தவன் சொல்லி சொல்லி தான் கடைசியில் கிட்டத்தட்ட மிருகம் மாதிரி ஆயிட்டாங்க. சிலர்லாம் மிருகம் மாதிரி நடந்துக்கிறாங்க. தேவனிலும் சற்று சிறியவன்றதை போதிச்சா, விளக்கி காண்பித்தா, தேவனை போல இருக்க வேண்டியவர்கள் நாம அப்படின்னு விளக்கி காண்பித்தா, தேவனை மாதிரி பண்புடையவர்களாக மனுஷர்களும் இருப்பார்கள். சரி, மிருகங்களை காட்டிலும் சிறந்தவர்கள் அல்ல, தேவனை காட்டிலும் சற்று சிறியவர்கள். அப்படிதான் வேதம் போதிக்குது. அப்போ தேவன் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷன் பை சான்ஸ் உண்டாயிரல, ஏதோ வேறு விதமாக உண்டாயிரல, தேவன் உண்டாக்குனார். அது முதலாவது காரியம். ரெண்டாவது, அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கினார். அந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறார். மூன்றாவது, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். பாருங்க, தேவன் 1ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, தேவன் தம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தார்னு. மகிமையை கொண்டு போய் எங்கே வச்சாராம்? வானங்களுக்கு மேலே வச்சார். பூமி கொள்ளாது, பூமி அதை சரியாக வெளிப்படுத்த முடியாது, வானங்களுக்கு மேலே வச்சார். அந்த காலத்து ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ராஜாக்கள் பெரிய ஏரியாஸாக ஆண்டார்கள், பெரிய எம்பரர்ஸ், பேரரசர்கள் ஆண்டார்கள். ஆனால் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் சுலபம் கிடையாது. நீங்கள் மாதிரி பிளெயினில் ஏறி டக்குன்னு போய் இறங்கி எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு அவங்க மாலை போட திரும்பி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது பாருங்கள். அந்த காலத்தில் வந்து அது வசதி கிடையாது. அப்போ அந்த எத்தனையோ பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு தங்களுடைய பேரரசன் யாருன்னே கண்டதில்லை, அவங்க பார்த்ததே கிடையாது. அது நல்லது இல்லையே, அவங்களுக்கு தெரியணுமே யார் தங்களை ஆள்றாருன்னு தெரிய வேணாமா? எல்லா பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும், பல தேசங்களில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் இந்த ராஜாக்களை தான் நம்ம வர்றோன்னு தெரியணுமே. அதனால் இந்த ராஜாக்கள் இதை ஒரு பெரிய வேலையை எடுத்து என்ன பண்ணாங்களாம், அவர்கள் ஆளுகிற எல்லா பக்கங்களிலும் எல்லா ஊர்களிலும் போய் அந்த ஊர்களெல்லாம் அவர்களுடைய சிலையை நிறுவினார்கள். சிலை செஞ்சு தங்களுக்காக தங்களுடைய உருவத்தை சிலையாக அமைச்சு அந்தந்த ஊரில் நிறுவினார்கள். வர இடத்துல ஜனங்க பார்த்துக்கிட்டே போகலாம், இதான் ராஜா, நம்ம ராஜா அவர் தான், அப்படி தான் இருப்பார். ராஜாவை பார்த்துருக்கேன், ஆமாம் சிலை இருக்குது எங்கள் ஊரில், நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் அன்றைக்கு ராஜா யாருன்னு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம ராஜாதி ராஜா வானத்தை பூமி உண்டாக்கி நம்மளை இங்கே வச்சவர் ஊர் ஊராக எனக்கு செலவைங்கன்னு சொல்ல நம்மளை என்ன பண்ணார்? எல்லா இடத்திலும் மனு வர்க்கத்தை பரவலாக வாழ வச்சு விட்டார். சிலை இல்லை, உயிரோடு இருக்கிற மக்களை வைத்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனை வச்சிருக்கிறாரு. இவனை பாரு, நான் யாருன்னு விளங்கும்.